ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 10 நாள் எல்லா நகரத்திலுமே வந்துட்டு போராட்டங்கள் நடத்தி போலீஸ் கிட்ட தடியடி வாங்கி சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் அதே இடத்துல இருந்து பல போராட்டங்களை செய்து ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா பல இடங்கள்ல வந்துட்டு ஜல்லிக்கட்டை ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடி மகிழ்ந்தோம். அதுக்கப்புறமா இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில ராகவா லாரன்ஸ் வந்துட்டு நேற்று கிட்டத்தட்ட ரொம்ப அது மாதிரி கிலோ எத்தனை கிலோன்னு தெரியலங்க, ஆனா கின்னஸாவே முறியடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ கிலோ கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்களாங்க. ஆனா இந்த கொண்டாட்டத்துல ராகவா லாரன்ஸ் பேசின விஷயம் தாங்க வந்துட்டு ரொம்பவே மனசை புண்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, அவரை பார்த்து அந்த அளவுக்கு வந்துட்டு இறக்கம் படுற அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. ராகவா லாரன்ஸ் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாணவர்கள் விருப்பப்பட்டா 234 தொகுதியிலையும் வந்துட்டு கண்டிப்பா போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்துட்டு மாணவர்கள் விருப்பப்பட்டா நான் அரசியலுக்கு வரவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு பேட்டி கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து அரசியல் இருக்க எல்லாமே வந்துட்டு ராகவா லாரன்ஸ்க்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் கூட வந்துட்டு வெளுத்து வாங்கிட்டாரு, நீ எப்போ 1 கோடி ரூபாய் வந்துட்டு இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்த அப்படி இப்படின்னு. அதுதான் வந்துட்டு நாடக நடிகர் ஒருத்தர் வந்துட்டு ராகவா லாரன்ஸ் வந்துட்டு தப்பானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் வெளியிட்டு இருந்தாரு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே ஒரு கொடுக்குற வகையில் ராகவா லாரன்ஸ் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அரசியல் தெரியாது, நீங்களே வந்துட்டு பேசி பேசி என்ன அரசியலுக்குள்ள இழுத்துறாதீங்க, இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு போறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது அழுகாத குறையா பேசியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏங்க, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் தான் அரசியலுக்கு வரலன்னு சொல்றாருல, எதுக்குங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சமூக வலைதளத்தில் ராகவா லாரன்ஸ்க்கு வந்துட்டு பல பேர் வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராகவா லாரன்ஸுக்கு எதிராகவும் வந்துட்டு பல பேர் வந்துட்டு கருத்துக்களை தெரிவித்து வந்துதான் இருக்காங்க. ஏனென்றால் மாணவர்கள் வந்துட்டு போராட்டம் நடத்தும் போது வந்துட்டு அரசியல்வாதிகளையும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களும் வந்துட்டு போராட்டத்தில் விடல. போராட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ராகவா லாரன்ஸ் மாணவர்களை வைத்து அரசியலில் ஈடுபடுவதாக வந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் இருந்தது வந்துட்டு மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.